ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முல்லைப்பூ செடியில் நிறைய பூ பூக்க வைக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய 5 டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதுதான் முள்ளரும்பு செடி. அதாவது நம்ம கடையில் முள்ளரும்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் இல்லையா, குட்டி குட்டி அரும்புகள் இருக்கும் இல்லையா, ரொம்ப வாசமாக இருக்கும். ஸோ அந்த செடி தான் இது. இது கொடியாகவும் வளர்க்கலாம், செடியாகவும் வளர்க்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் டெரஸ் கார்டனில் வளர்க்கலாம். வளர்க்குறது மட்டும் இல்லாமல் நிறையா பூக்களும் எடுக்கலாம். சரி, அதுக்கு நம்ம ஒரு 5 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூ செடி பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் வாழக்கூடியது. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போதே ஒரு பெரிய தொட்டியாக சூஸ் பண்ணிக்கணும். நான் அன்னக்கூடையில் தான் வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் க்ரோ பேக்கில் வைக்க போகிறீங்கன்னா 15x15 இல்லை 18x18 வைங்க, கரெக்டாக இருக்கும். 1 அடி உயரமும் 1 அடி அகலமும் உள்ள எந்த தொட்டியில் வேணால் வச்சுக்கலாம். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்கலவை தாங்க. மண்கலவை பூச்செடியை பொறுத்த வரைக்கும் நல்ல சத்து நிறைஞ்ச மண்ணாக இருக்கணும். ஸோ நம்ம அப்போ மண்ணில் என்னென்ன சத்துக்கள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தொழு உரம் சேர்க்கலாம், இல்லைனா மண்புழு உரம் சேர்க்கலாம், இல்லைனா நம்ம வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய காய்கறி கழிவுகள் சேர்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒன்று சேர்க்கணும். மண்புழு உரமோ இல்லைனா தொழு உரமோ சேர்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய செடிகள் நல்ல பசுமையாகவும் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கும் உதவியாக இருக்குங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்துக்கிட்டே வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மண்கலவை ரெடி பண்ணும் போதே அதில் தேவையான அளவு தொழு உரமும் மண்புழு உரமும் கலந்துடலாம். 3வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மண்புழு உரமும் எங்களுக்கு கிடைக்கல, அதே மாதிரி தொழு உரமும் எங்களுக்கு கிடைக்கலன்னும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம தூக்கி போடக்கூடிய காய்கறி கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம டெய்லி கொடுத்துட்டு வந்தாலே நம்ம செடிகளில் நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் அதிகமாகி நம்மளுக்கு நிறையா பூக்கள் கொடுக்குங்க. 4வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய செடியை நல்லா ட்ரிம் பண்ணி விடணுங்க, கவாத்து பண்ணி விடணும். கவாத்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விடுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செடி நல்லா பம்பையாக நல்லா பெருசாக ஆகும், நல்லா கொடை மாதிரி ஆகும். ஸோ அதில் நிறையா மொட்டு கட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள். இதுலேருந்து 2 பக்கமும் பக்கவாட்டு கிளைகள் வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்ம கட் பண்ணி விட தான் நம்மளுக்கு நிறைய கிளைகள் நிறையா வரும். அப்போ தான் நம்மளுக்கு நிறைய மொக்குகள் வைக்கும். ஸோ நல்ல பெரிய செடியாகவும் மாறும். கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணி விடணுங்க. 5வது டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செடியை ஒரு க்ரோ பேக்கில் வைக்கிறோம், இல்லை ஒரு கண்டெய்னரில் வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வச்சு வளர்க்குறோம். ஸோ அதுக்கப்போ நிறைய சத்துக்கள் தேவைப்படுங்க. சத்துக்காக இந்த செடிகளுக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்சம் சால்ட் கொடுக்கலாங்க. எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம எப்சம் சால்ட்டை நல்லா மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு எப்சம் சால்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு செடிக்கு கொடுக்கலாம். அப்படி உங்களால் கொடுக்க முடியலன்னா நம்ம கொடுக்குற காய்கறி கழிவு தண்ணி இருக்கு இல்லையா, அதிலே 1 ஸ்பூனை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணியில் கலந்து ஒவ்வொரு ஜாடியிலையும் ஊற்றி விடலாம். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நிறையா பூக்கள் கிடைக்கும். அப்படி இல்லை என்கிட்ட எப்சம் சால்ட் இல்லைன்னு நினைக்கிறவங்க இது பார்த்தீங்கன்னா குச்சி தீவனம், கோழி தீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவனம்ங்க. இது மாட்டுக்கு, கோழிக்கெலாம் தரக்கூடிய ஒரு தீவனம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான தானியங்கள் இருக்கும். ஸோ இதுவே ஒரு நல்ல சத்துக்கள் நம்மளுடைய செடிக்கு தரும். இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா மண்ணை கிண்டி விட்டுட்டு இதுலேருந்து 2லேருந்து 3 குச்சிகள் எடுத்து மண்ணில் ஊனி க்ளோஸ் பண்ணி விட்டுணுங்க. இதை அதிகமாக கொடுக்கக்கூடாது, செடிகளில் புழு வந்துடும். அதே மாதிரி நிழலில் வச்சு செடி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நிழலில் வச்சு நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட செடிக்கு தேவையான சூரிய ஒளி இல்லாமல் இந்த குச்சி தீவனம்லேருந்து புழுக்கள் வந்துருங்க. அது நம்மளுடைய செடியை சாகடிச்சிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டெரஸில் வெயில் படுற மாதிரியான இடத்துல வச்சுருக்கீங்கன்னா பயப்படாமல் இந்த குச்சி தீவனத்தை வீக்லி ஒரு தடவை 2 கொடுத்துட்டு இருந்தோன்னா நம்மளுடைய செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் செடி அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி நிறைய பூக்கள் கொடுக்கும். முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா அரும்பு வைக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம தேமோர் கரைசல்
தேமோர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும். சப்போஸ் உங்களால் தேமோர் கரைசல் வந்து ரெடி பண்ண முடியலன்னா புளிச்ச மோரோ இல்லைனா புளிச்ச மாவு இருக்குது பாருங்கள், அதை வந்து நல்லா தண்ணியில் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணுங்க. இதை வந்துட்டு கண்டினியூஸாக 3 days ஒன்ஸ் நம்ம பண்ணோன்னா நம்மளோட செடிகளில் நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக இருக்குங்க. டெஃபினட்டாக இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 5 டிப்புமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை 5 டிப்புமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.